ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டியரஸ்ட் எனிமீஸ். நிறைய நாளுக்கு பிறகு உங்களை வீடியோவில் பார்க்குறதுல சந்தோஷம். ஏன்னாடா இப்போ நீங்கள் யோசிச்சிருப்பீங்க எப்படின்னா, இப்போ இந்தியா கலைத்துறையில் இலங்கையை விட மிகவும் மேலோங்கின ஒரு இடத்துல இருக்கு. ஆனால் இலங்கையாலே என்ன ரீசனால வரையலாம இருக்கு. அதோட இந்தியாவில போய் இலங்கையில இருக்கிறார்கள் சாதனையாளர்களாக பிரபல்யமா மாறிக்கொண்டிருக்கிறோம். மீன் இலங்கையில மாறியெல்லாம் இருக்கு. ஸோ இதை பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட கேள்விகள் உங்களுடைய மனதில் எழுந்திருக்கும். ஸோ அதுக்கான விடைதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முதல்ல எங்களோட சேனலுக்கு நீங்க புதுசுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கடா நாங்க போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்ப இந்தியாவை எடுத்து பார்த்தோம்டா, இது ஒரு என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஒன்றை உருவாக்கி வச்சிருக்குது இந்தியா, சரியா? ஆனா இலங்கையில அப்படி இல்லை. நாங்க பாட்டா பாப்போம், சரியா? ஃபர்ஸ்ட் இந்தியா, அதுக்கு பிறகு இலங்கை. ஓகே. இதுல பார்த்தோம்னா நாங்க 3 கலைகள் அடிப்படையாக ஒண்ணு பார்க்க போறோம். முதலாவது நடனம். நடனத்துல பார்த்தோம்னா, நடனத்துல இந்தியாவுல பல்வேறுபட்ட கிளாசிக் டான்ஸ்ல பரதம், கதகளி, ஒடிச்சி, அது மாதிரி சினிமா ஸ்டைல் டான்ஸ், இப்படி பல்வேறுபட்ட டான்ஸ் இதுகள் பழக்கப்படுகுது. அதோட நான் இந்தியா போயிருந்த டைம்ல அங்க அவைக்கு டைமே இல்லை. இப்ப ஸ்கூல் முடிச்சு வந்துட்டோம்னா அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் இந்த கிளாஸ் சில வீடியோக்களை நீங்க பார்த்துருவீங்க. அப்படியாவே அந்த கலைத்துறையை வளர்க்கறதுல இந்தியா முதலிடத்துல இருக்குது. ஆனா இங்க ஸ்கூல் விட்டுட்டா அப்பா படத்தை போட்டு பார்த்து கொண்டிருப்போம். சோ இப்படித்தான் நடக்குது. இதுதான் ரியாலிட்டி, சரியா? ரியாலிட்டி ஷோக்களும் அங்க நடக்குது. இப்ப நாங்க அடுத்த டாபிக் போனோம்டா, இசை. இப்ப இசை உலகத்துல இருக்கிற பொதுவான இசையமைப்பாளர்கள், பிரபல்யமான இசையமைப்பாளர்கள், பாடகர்கள், பின்னணி பாடகர்கள், இப்படி பல்வேறுபட்ட ஆட்கள் இந்தியால இருந்து தான் போயிருக்கணும். உதாரணம் உங்களுக்கே தெரியும். சோ மற்றது இப்ப நாங்க மெயின் மூவிக்கு வர போறோம். என்ன மூவின்னு கேட்டீங்கன்னா, ஆக்டிங். ஆக்டிங்ல பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவில் பல்வேறுபட்ட வகைகள் இருக்கு. பாலிவுட், ஹாலிவுட், டாலிவுட், சாண்டல்வுட், மாலிவுட், இப்படி பல்வேறுபட்ட ஒரு வகைகள் இருக்குது. ஸோ இது என்னண்டா, ஹிந்தி, தமிழ், கன்னடம், தெலுங்கு, மற்றது மலையாளம், இப்படி பல்வேறுபட்ட இந்த மொழிகளை அடிப்படையாக பல்வேறுபட்ட பிரிவுகள்ல அந்த படப்பிடிப்புகள், படங்கள் வெளியிடப்படுறது, அப்படி பல்வேறுபட்ட உலகளாவிய ரீதியில நடக்குது. ஆனா இங்க சொல்றேன். ஸோ இத வச்சு நாங்க டோட்டலா பார்த்தோம்னா, இந்தியா கலையை ஒரு தொழிலாக கொண்டு பல்வேறுபட்ட கலைஞர்களை பிரபல்யப்படுத்துது, உலகுக்கு அறிமுகப்படுத்துது. அந்த வாய்ப்புகளை இந்தியா கொடுக்குது. இப்ப அப்படி அங்காள பக்கம் போய் இலங்கையை பார்த்தோம்னா, இலங்கையிலையும் திறமையானவர்கள் நிறைய பேர் இருக்கணும். அவர்களுடைய திறமைகள் இலங்கையில வெளிக்காட்டப்படுறதை விட இந்தியாவுல போய் வெளிப்பட்ட விதங்கள் பல்வேறு இருக்குது, சரியா? சோ ஆனா என்ன ரீசனால இங்க வெளிக்காட்டு எல்லாமே இருக்குன்னு பாப்போமா? அதுக்கான முதலாவது இது அதுக்கான தொழில்மயமான அமைப்புகள் குறைவாக இருக்கு. இப்ப இலங்கையிலையும் பல்வேறுபட்ட திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கு. இப்ப கிட்டடியில இந்த காஞ்சனா இருக்கலாம். சோ அந்த படத்தின ரீமேக் பார்த்தோம்னா, நீங்க சிங்கள இதுல எடுத்திருந்துச்சினும் மேபி நல்ல ஒரு இது, ஆனா பிரபலியமாக இல்லை. ஸோ இப்படி பல்வேறு அந்த அமைப்புகள் குறைவா இருக்கு. அதோட இந்த ரசிகர்கள் அதுக்கான இது குறைவாக இருக்கணும். ஸோ அது பெருசா பிரபலியமாகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்குது. ஸோ ரெண்டாவது அளவிலும் சரி, அரங்கிலும் சரி, நிதி அனுசரணையும் சரி, ஊக்கப்படுத்தலும் சரி, மிக மிக குறைவாக இருக்குது இலங்கையில. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்ப நான் உங்களுக்கு வீடியோ செஞ்சோன்னு இப்ப நான் செய்ய போறேன்னு சொன்னோன்னே எல்லாரும் ஓகே ஓகே சரி சரி நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் தரோம் அப்படி யாராவது நிறைய பேர் சொல்லியிருப்பீங்கம்மா. சோ இதுதான் இங்க இருக்காக்களுக்கு பிரச்சனை. தாங்களும் மற்றாக்களும் இதுதான் பிரச்சனை. சோ ஆனா அங்க அடிப்படையில இருந்தே கலையை வளர்த்து கொண்டு வரணும் இந்தியால. ஆனா இங்க பாட்டு பாடுறாங்க. இந்த இவன் ரோட் வழியே பாட்டு பாடிக்கொண்டுதான் தெரிய போறாங்க. நடிச்சொன்னு வேணும். இவன் வாழ்க்கையை நடிப்பாதான் போக போகுது. என்ன ஆடிக்கொண்டு வேணும். இது எந்த ரோட்ல கூத்தாட போதோ தெரியா. இப்படிப்பட்ட கதைகள் தான் இங்க கூட வருதே தவிர, உனக்குள்ள இருக்க திறமைய வெளிக்கொண்டு வர்றதுக்கான இடங்கள் இங்க செட்டியான குறைவா இருக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை, சரியா? இருப்பினும் இலங்கையில இருந்து
இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு போய் பிரபல்யமான ஆக்கள் இந்த போட்டோ இதுல ஷோ ஆகும். அவன் பேர்கள் நான் சொல்றேன். ஜாக்லின் பெர்னார்ட்ஸ் இப்போ வந்து இலங்கையில இருந்து போன ஒரு ஆளாம். ரெண்டாவது லோஸ்லியா மரியநேசன், பூஜா உமாசங்கர், VIS ஜெயபாலன், பாலு மகேந்திரன், மெனிகே மகேஹிதி அந்த சாங்ல ஃபேமஸ் ஆகி இப்ப வேர்ல்ட் வைட்ல ஃபேமஸ் ஆன ஒரு பர்சன் ஜொஹானி. மற்றது வாகிசன் ராப்சிலோன் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். சோ இப்படி இலங்கையில இருந்து வெளியில போய் ஃபேமஸ் ஆனாக்கள் இவே மட்டும்தானா இல்ல. இப்ப மிகவும் ஃபேமஸ் ஆனாக்களை சொல்லட்டா எம்ஜிஆர். அவர் ஒரு இலங்கையில பிறந்த ஒருத்தர். இலங்கையில கொழும்புல இருந்ததாக கூறப்படுது. அங்க இருந்து இந்தியாவுக்கு போய் முதலமைச்சர் ஆகின ஒரு ஆள். மற்ற ரெண்டாவது வந்து ராதிகா சரத்குமார் அவர்கள். அவவும் இலங்கை என்ற ஒரு இலங்கையில பிறந்த ஒரு ஆள். MR ராதாண்ட மகளோ சம்திங். அப்படி இருந்த ஒரு ஆள் இந்தியாவில வந்து மிகவும் ஒரு ஃபேமஸ் ஆன ஒரு ஆளா இருக்கிறார். ஆனா நாங்க தான் இந்த எப்படி சொல்லுங்க கிணத்து தவளை மாதிரியே சம்திங் அப்படி நிறைய இது சொல்லுவீங்க. சோ அப்படி இது இருக்கிற ஆளதான் இங்க அவ்வளவு இது இல்லை. ஏன் தொழில்மயமான அமைப்புகள் இங்க ஊக்கம் இருந்தா அது செய்யலாம். அது நாங்க இது பார்ப்போம். அதுக்கெல்லாம் போறதுக்கு அதுக்கெல்லாம் போய் வேஸ்ட் தேவையில்லை. இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் பொதுவா இருக்குது. சரியா? ஓகே, இந்த டாபிக் இதோட முடிவடையுது. வீடியோ முடியல. இன்னொரு டாபிக் கொண்டு கலைக்கலாம் இருக்குன்னு என்னடா இப்ப நிறைய பேர் வந்து மெசேஜ்லயா இருக்கலாம், இப்ப சோசியல் மீடியால நம்புற போஸ்ட்லயா இருக்கலாம். அந்த உனக்கு தானே வரையிலாம் ஏன் இதுல இருக்கிறாய் அப்படி இப்படின்னா அந்த நல்லதுக்கு சொல்றதுக்கு ஒருத்தரும் வர மாட்டாங்க. அந்த மட்டன் தட்டுறதுக்கு அந்த இதுகளுக்கு தான் வராங்க. ஸோ இவைக்கு நான் ஒரு ரிப்ளை கொடுக்கணும்ல. இப்ப நாங்க ஏதாவது ஒண்ணு கேட்கிறோம்னா அதுக்கான ரிப்ளை வந்து நாங்க கொடுக்கணும். இப்ப வந்து நானும் சில சமயங்கள்ல வந்து யோசிச்சிருக்கேன், என்ன இது ஒண்ணுமே இது செய்தில்ல, உடனே ஃபேமஸ் ஆகலாதானே, உடனே சூப்பர் ஸ்டார் ஆகிடுமா சொல்லுங்க. ஸோ ஆனா இவைக்கு வந்து நாங்க கொடுக்குற ரீசன் என்னன்னா ஸ்டார்டிங் அப்படித்தான் இருக்கும். ஸோ இங்கால போய் நான் சில வேலை பெரிய யூடியூபர் ஆகலாம் நீங்க நினைச்சா. அதுக்கு என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேயா? ரெண்டாவது வந்து சம்திங் பல்வேறு திறமைகளை காட்டி ஒரு பெரிய இடத்துக்கு வரலாம். ஸோ இப்படி பல்வேறுபட்ட இதுகள் இருக்கு. நாங்க செலக்ட் பண்ண விடும் இடத்து தான் அது இல்லாம போகுது. இப்ப ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணாண்டா ஒரு சப்ஸ்கிரைபரும் இல்லாம தான் ஸ்டார்ட் பண்ணுவான். ஆனா எனக்கு இப்ப 321 சம்திங் அப்படி சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்கு. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்ல வந்தது இல்லை. ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் வீடியோ மேக் பண்ணதான் வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட். சரியா? ஆனா உங்களுக்கு வாய் மட்டும்தான் இருக்கு. ஸோ அடுத்தது வந்து என்ன கான்ஃபிடன்ட் லெவல் அது வந்து ஹையா தான் இருக்கு. ஏன்டா நான் செய்யறது எனக்கு பிடிச்சுதான் செய்யறேன். என்னோட இதுலயோ இல்ல வேற எந்த ரீசனுக்காக நான் செய்யறேன், நான் பிடிச்சி செய்யறேன். இந்த கான்ஃபிடன்ட் லெவல் ஹைல இருக்கு. அடுத்தது வந்து ஃபேன் பேஸ்ன்னு சொல்லலாம். இப்ப சொல்றது ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப இந்த யூடியூபர் வாரான் அந்த இதுகள் சம்திங் நான் போற வீடியோ பற்றியும் இப்ப கிட்டேயா கொஞ்ச நாள் போடையில ஏன் போடையில வீடியோன்னு எத்தனை பேர் கட்டிக்கணும் தெரியுமா? அதெல்லாம் முடியாது. நக்கல் அடிக்கிறாங்களுக்கு தெரியாது. ஏனென்றா அவைக்கு வந்து எவனையாவது நக்கல் அடிக்கணும். தாங்கள் ஒன்றையும் கலட்டுற இது இல்லை, மற்றவனை கலட்ட விடக்கூடாது. அதுதான் அந்த இது. சோ இப்படி இருக்கிறார்கள் தயவு செஞ்சு திருந்துங்கோ. இல்லைண்டா உங்களுக்கு திறமை இல்லைத்தான் என்ன செய்யறது. ஆனா திறமை இருக்கிறவனும் மதிச்சு பழகுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். அதோட இதை பற்றி உங்களுடைய சிந்தனையில உங்களோட எண்ணத்துல வர கருத்துக்களை கமெண்ட்ல கொட்டிட்டு போங்க. கமெண்ட் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கு தேவைப்படும் நீங்க யோசிக்கிறீங்களோ அவைக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டு போங்க. ஸோ இன்னொரு வீடியோல உங்களை பார்க்கும் வரைக்கும் உங்களை இந்த விடைபெறுது உங்கள் கோவர்ணன். வாழ்க தமிழ், வளர்க தமிழீழம்.